வணக்கம். நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலார்லேருந்து பேசுகிறேன். நம்ம சவுக்கு சாகுபடி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ சவுக்கு சாகுபடியில் இந்த மெத்தட் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது கன்று போடுறதுக்கு முன்னாடி களைக்கொல்லி இருக்குது. கன்று போட்டு 10 to 15 நாளில் கன்று மேலே அடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா கன்று மேலே படாத மாதிரி ஒரு களைக்கொல்லி ஒன்று இருக்குது. இதுதான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இது என்ன ஊர்னா, அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சிக்கு பக்கத்தில் பெரியமறைன்ற கிராமத்தில் தான் இருக்கும். இங்கே சீனிவாசன் சார் ஒரு 6 ஏக்கர் சவுக்கு சாகுபடி பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் நெல் தான் போட்டுட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சவுக்கு சாகுபடி பண்ணுறாங்க. இப்போ சார் பெரம்பலூரில் செட்டில் ஆகிட்டாங்க. விவசாயம் மட்டும் இங்கே பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கன்று போட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதாவது சார் இப்போ கன்று போட்டேன் சார், அதாவது 2 மாதம் ஆயிடுச்சு. கன்று போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 மாதம் ஆனோடனே பில்லு ஓவராக இருக்குது. ஒரு 2 களை வெட்டிட்டேன் சார். வெட்டிட்டு திரும்ப இப்போ பில்லு இருக்கு, மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. வெட்ட திரும்ப வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சார் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா பில்லு ஓவராக இருக்கு, நான் என்ன ஒரு மெத்தட் சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு இருக்கிற பில்லு எல்லாத்தையும் ஒரு டைம் வீடர் மிஷின் வச்சு ஓட்டிடுங்க. கண்ணை சுற்றி இருக்க பில்லுகளையும் ஆளுகளை வச்சு எடுத்துருங்க சார். எடுத்துட்டு எம்டியாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு களைக்கொல்லி ஒன்று இருக்கு, அதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 8வது நாள் பில்லு முளைக்கும் பாருங்க. அந்த மாதிரி 2 மாதம் வரைக்கும் பில்லே சுத்தமாக முளைக்காது சார். வயல் பிளெயினாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சார் என்ன பண்ணாங்க, சரி ஓகேங்க நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடர் மிஷின் வச்சு ஓட்டிட்டு களைகளையும் எடுத்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நம்ம களைக்கொல்லி அனுப்பிவிட்டோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 2 ஏக்கருக்கு மட்டும் அந்த களைக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. 2 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணிடுச்சு, எல்லாமே ஒரே நாளில் அடிக்க முடியல. மறுபடியும் கண்டினியூவாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 ஏக்கர்ல சுத்தமாக பில்லே வரல. மற்ற இடத்துல பில்லு வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் கால் பண்ணாங்க, சார் இதுமாரி அந்த 2 ஏக்கருக்கு அடிச்சிட்டேன் சார், அடிச்சு அதில் சுத்தமாக பில்லு வரலங்க சார். நம்ம அடிக்காமல் விட்டோம் எல்லாத்துலேயுமே. இப்போ 15 நாள் தான் அதுக்குள்ளே திரும்ப களைகள் வந்துருச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகேங்க சார், இப்போ அதுக்கும் ஒரு களைக்கொல்லி இருக்குது, நீங்கள் அதை மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் அடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அடிக்காமல் விட்டதுனால அது கூட இன்னொரு டோஸ் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோஸ் ஆட் பண்ணி விட்டோன்னே அது என்ன பண்ணிடுச்சு, இந்த முளைச்சிருந்த பில்லுங்களை எல்லாத்தையும் சாகடிச்சிச்சு. அதாவது புதுசாக பில்லை வர விடாமலும் தடுத்துருச்சு. இப்போ இந்த இடம் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியராக, இருக்கிற பில்லு எல்லாமே காஞ்சிருச்சு. புதுசாக பில்லு முளைக்கல. களை வெட்டணும்னா என்ன ஆகும்னா, உடனே பில்லு திரும்ப 8 நாள் வளர்ந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இருக்கிற பில்லையும் சாகடிச்சிருது, புதுசாக பில்லை முளைக்க விடாமல் தடுத்துருது. இப்போ 1.5 மாதம் ஆகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்ணுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அடித்தவங்க அந்த ஒரு பாத்தி மட்டும் அடிக்காமல் விட்டாங்க பாருங்க. அந்த அடிக்காமல் இருக்க இடத்துல பில்லு அப்படியே திட்ட தெரியுது. இந்த அடித்த இடத்துல பாருங்க, இது வரைக்கும் 1.5 மாதம் ஆகியுமே பில்லு வராமல் சூப்பராக நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ அதிகப்படியான விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடர் மிஷினை வச்சு ஓட்டுறேன்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு டைம் வீடர் மிஷினை வச்சு கண்டினியூவாக ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஓட்ட திரும்ப பில்லு வந்துட்டு இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் வீடர் மிஷின் வச்சு ஓட்டிடுவோம், கண்ணு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு பில்லு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சாரே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மின்கூட்டியே களைக்கொல்லி அடித்தேன் பாருங்க, வீடர் மிஷினை வச்சு ஓட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பில்லு முளைக்கிறதுக்கு 5 நாளைக்கு, அதாவது நான் வீடர் மிஷினை வச்சு ஓட்டின அடுத்த 5வது நாள் தண்ணி விட்டு கரெக்டாக அடிச்சிட்டேன். இது கொஞ்சம் மழை பெஞ்சதுனால டிலே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பில்லு வந்துருச்சு. ஆனால் பில்லு வந்த இடத்துல கண்ணு உட்காந்த மாதிரி இருக்குது, கண்ணு அந்த அளவுக்கு சிறப்பாக வளரல. ஆனால் கரெக்டான ஸ்டேஜில் களைக்கொல்லி அடித்து களைகளை கண்ட்ரோல் பண்ண இடத்துல கண்ணு நல்லாவே க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் களைகளை எந்த அளவுக்கு வயலில் கண்ட்ரோல் பண்ணி நல்லா தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணோட க்ரோத் இருக்கும். நல்ல ஒரு சரியான ஒரு ஈல்டு எடுக்கலாம் நீங்கள் சவுக்கு சாகுபடியில். மேலும் உங்களுக்கு சவுக்கு சாகுபடி சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலா அக்ரி கிளினிக் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.